Commemorating its 70th birth anniversary, the National Small Industries Corporation (NSIC), a public sector undertaking, established in 1955 under the Ministry of Micro, Small and Medium Enterprises (MSMEs), to promote and develop micro and small-scale industries and enterprises in the country, and Tamil Nadu Small and Tiny Industries Association (TANSTIA) together conducted an awareness workshop on Trade Enablement and Marketing Team initiative through ONDC platform for the MSMEs in Tamil Nadu. Attended by several professionals from the MSME industry, the experts-led workshop provided essential knowledge and insights on managing and growing businesses effectively through ONDC platform. From improving operational efficiency, to enhancing management practices, to scaling businesses and revolutionizing digital commerce, the workshop had it all. I am Mohan, President of TANSTIA, Tamil Nadu Small and Micro Industries Association, Chennai. இந்த டீம் இனிஷியேட்டிவ், அதாவது ட்ரேட் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த எனேபிள்மெண்ட், இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்எஸ்ஐசி மூலமா ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல வந்து இது இப்போ இது பண்ற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒண்ணு. ஏன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஸ்மால் அண்ட் மைக்ரோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா தே வில் நாட் பி ஏபிள் டு மார்க்கெட் தட் ப்ராப்பர்லி. இது வந்து இந்த எக்ஸ்போஷர் நாட் ஓன்லி இன்லண்ட், இப்போ இது வந்து இதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட் வரைக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம் வழியா பண்ணும்போது, இன்னொன்னு என்னன்னா இதுல காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இதே ஒரு பிரைவேட் பிளாட்ஃபார்ம்ல போய் இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ உள்ள போறது கஷ்டம், போனாலும் அதோட காஸ்ட் ஜாஸ்தி, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாகும். அது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டல்ல போகும்போது நிச்சயமா அதுக்கு வந்து நிறைய வந்து ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டர் அண்ட் ஈஸி அக்சசபிலிட்டி, அதே மாதிரி எக்ஸ்போசரும் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய வகைகளில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பண்றதுனால இது தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இருக்கிற ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு நல்ல ஸ்கீம். வந்து இதை டான்சியா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா முன்னெடுத்து போகுங்கிறத உறுதி செய்து நன்றி சொல்றோம். நான் ஸ்ரீவத்சன், சீனியர் ஜெனரல் மேனேஜர் என்எஸ்ஐசி, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே வர ஆர்கனைசேஷன். இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எக்ஸ்போஷரோ இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க இதுல ஒரு ஃப்ரீ ஆன்போர்டிங் மாதிரி பண்ணி அவங்க கையிலேருந்து எதுவும் செலவு பண்ணாம, பட் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஆக்சஸ், பலதரப்பட்ட மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் கிடைக்க வச்சு அவங்களுக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகளை கிரியேட் பண்றது. இப்ப எல்லாரும் இ காமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எம்எஸ்சிஸ்க்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காம இருக்கலாம், பட் அவங்களுக்கு கூட ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியலன்னா கூட இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் கிடைக்கும். நாளைக்கு அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கூட அந்த இ காமர்ஸ் மூலமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா வணிகம் செய்யக்கூடிய ஒரு இதுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ எடுத்திருக்காங்க. இதுல நம்ம டான்ஸ்டியா மாதிரி நம்ம பெரிய ஆல் பர்வேடிங் ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட ஒத்துழைச்சு நம்ம இந்த எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் மாதிரி இன்னும் அவுட்ரீச் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட 5 லட்சம் எம்எஸ்சிஸை வந்து உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுல 50% விமன் ஆண்டர்பிரினருக்காக டார்கெட் இருக்கு. அடுத்த 3 வருஷத்துல 5 லட்சம் பேர் ஆன்போர்ட் பண்ணி 50% விமன் ஆண்டர்பிரினர், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பிசினஸ் டு கன்சியூமர், B2C B2B மாதிரி தொழில்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நாளைக்கு இதுல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்ல எப்படி டிரான்சாக்ட் பண்ணலான்னு. அவங்களோட வளர்ச்சிக்கு இது இன்னும் ஒரு துரிதப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. அண்ட் அவங்க இதுல செலவழிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லாம இதுலயே செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ணி அவங்க டைரக்டா இந்த எம்எஸ்சிஸை போய் அணுகி அவங்களுக்கு உண்டான சேவைகள், இதுல பேக்கேஜிங் சப்போர்ட், கேட்டலாக் ப்ரொவைட் பண்ணி, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா அவங்கள பத்தின கேட்டலாக் எல்லாம் தேவைப்படும், அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் இதுல வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான சில மானியங்கள், சில இன்சென்டிவைசேஷன் ப்ரோக்ராமும் இதுல மினிஸ்ட்ரி இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கை காசு போட்டுட்டு இதுல போயிட்டு முயற்சி எடுக்காம இதுல அவங்களுக்கு வந்து மற்ற பெரிய மார்க்கெட் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கும்.
ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான அந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என் பேர் கிரீஷ் பாண்டியன். நான் கிண்டி தொழில்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தோட தலைவர் பேசுறேன். நான் எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி ஓஎன்டிசி பிளாட்ஃபார்த்தை பத்தி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நடந்தது. அதோட ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜெம் பிளாட்ஃபார்த்தோட அவுட்ரீச் வந்து ஒரு 4-5 வருஷமா நடத்திட்டு இருக்கும்போது, நான் அதை வந்து என்னோட ஓன் கம்பெனில நாங்கள் ஜெம் பிளாட்ஃபார்ம் பண்ணி என்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு 4-5 வருஷமா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன மாதிரி எல்லா ஒரு எம்எஸ்எம்இஸையும் இதில் ஆன்போர்ட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமையும் என்று நம்புகிறேன். இதோட அவுட்ரீச் ப்ரோக்ராம் எல்லா தரப்பு சப்போர்ட்டும் நாங்கள் என்எஸ்சிசிக்கு கொடுப்போம். நாங்களும் சேர்ந்து இதை செயல்படுவோம் என்று சொல்லுகிறேன். தேங்க்யூ. எனது பேர் சுரேஷ் பாபுஜி, இணை இயக்குனர், எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ என்ற அலுவலகத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுங்கிறது எம்எஸ்எம்இக்கு ரொம்ப முக்கியமான அங்கமாகும். ஏன்னா அது வந்து எவ்வளோதான் தயாரித்தாலும் உற்பத்தி செஞ்சாலும் மார்க்கெட்டிங்கில் போயிட்டு அவங்க இடையூறு சந்தித்து அவங்க ரொம்ப திண்டாடுவாங்க. அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் பிரச்சனைகள் நிறையா வரும். அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண தான் அதோட ரெவன்யூ வரும். அதனால தான் மறுபடியும் அந்த உற்பத்தியை செய்ய முடியும், வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், நிறையா செலவுகளை ஈடுகட்ட முடியும். அதனால இந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் என்எஸ்ஐசி மற்றும் டான்ஸ்டியா மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அவர்கள் மூலமாக இணைந்து இந்த ப்ரோக்ராம் செய்ததுனால அந்த ரீச் வந்து நிறைய எம்எஸ்எம்இ யூனிட்டுகளுக்கு நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். அதனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சின்ன சின்ன கண்ட்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யாத சிறிய சிறிய நாடுகள்லாம் அவங்க வந்து ட்ரேடிங்ல பெரிய லீடிங் ஆகிறனால ஜாமான்ஸா இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து உற்பத்தி செய்யும் போது அது விற்பனையும் செய்யணும், அதுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மோ உருவாக்கி அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப தேவையானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல். இது வந்து காலத்துக்கு ஏற்றபடி மார்க்கெட்டே இருக்கு. இப்போ இருக்க இதுல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஏரால சிறு மற்றும் குழுந்தொழிலோட போட்டித்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக, ஏன்னா பெரிய நிறுவனங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்றதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கும் தனியாவே. ஸோ அந்த ஃபண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு பண்றது வந்து ஈஸி. பட் சிறு மற்றும் குழுந்தவங்களுக்கு இது அஃபோர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இயும் என்ஐசிஐசியும் பிரதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஓஎன்டிசின்னு சொல்லி. இதுல டான்சியாவும் இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி இது சிறு மற்றும் குழுந்தவர்களுக்கு பயனுள்ளதாக அமையணும், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு பெரும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது மாதிரி இதை முன்னெடுத்ததுக்கு என்எஸ்ஐசிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.